நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடிதான் உங்களுடைய வருவாயும் உங்களுக்கு கிட்டும். யாராவது நம்மளை பார்த்து அதை அப்படி செய்யலாம்ல இப்படி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுல தோணும், இது உங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஈஸியா தான் தெரியும், ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம்ல. உங்களுடைய வருவாயை நீண்ட காலத்திற்கு இது நிலைக்க செய்யும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணம் சார் உளவியலினுடைய 15வது அத்தியாயம், எதுவும் இலவசம் இல்லை, அதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு, ஆயினும் எல்லா விலைகளும் பட்டியலில் வருவதில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு, ஆனாலும் அந்த விலை எவ்வளவு, அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு பெறும் என்பதை கணிப்பதே பணம் சார் பொருட்களுக்கான குணாதிசயம் ஆகும். தயவு செய்து ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை மறுபடியும் திரும்ப கேளுங்க. அப்பதான் அது என்ன விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம ஆழமா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் உள்ளது. அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக பெரும்பாலான பொருட்களின் விலை நமக்கு புரிவதில்லை. நமக்கு புரிய வரும் நேரம் பெரும்பாலும் அது கடனாய் நம் முன்னர் வந்து நிற்கும் போதுதான். 0.3 டிரில்லியன் டாலர்கள் மதிப்புடன் 2004ஆம் ஆண்டின் மிகப்பெரிய நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் அது முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ வரிசையில் வரும் இந்த நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அடையாள சின்னமாகவே இருந்து வந்திருக்கிறது. பின்னர் அத்தனையும் நொறுங்கி போய் விழுந்தது. 2008ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது அந்நிறுவனத்தின் மொத்த வருவாயில் பாதிக்கும் மேலாக வருவாயை கொடுத்து வந்த முதலீட்டு பிரிவு வீழ்ந்தது. பின்னர் அந்த பிரிவு அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆற்றல் துறைகளில் இந்த நிறுவனத்தின் முயற்சிகள் யாவும் பேரிடராக மாறி மில்லியன் கணக்கில் திவாலாகிவிட்டது. 2007ஆம் ஆண்டில் $40 மதிப்பிலிருந்த இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 2018ஆம் ஆண்டில் $7 வீழ்ந்துவிட்டது. 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்த ஜெஃப் இம்பலட் மீது பழி ஏறியது. அவருடைய ஆளுமை தன்மை, அவர் தொடங்கிய முதலீட்டு முயற்சிகள், பங்குகளுக்கான டிவிடெண்ட் பிரித்த முடிவு, பணியாளர்கள் நீக்கம், படுவீழ்ச்சி அடைந்த பங்கின் மதிப்பு ஆகியவற்றை பற்றி குறை கூறலானார்கள். ஒரு விதத்தில் அதுவும் சரிதான். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த போது ராஜபோக சுகங்களை அனுபவித்தவர்கள் அனைத்தும் வீழ்ந்து நொறுங்கும் போது அதற்கான பொறுப்பை ஏற்றாக வேண்டும் இல்லையா? 2017ஆம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து நீங்கினார். ஜெஃப் இம்லட் வெளியேறும் போது ஒரு முக்கிய நுட்பமான கருத்தை கூறி சென்றார். ஓகேவா? அந்த கருத்து என்ன அப்படின்றது அவருடைய அனுபவத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த விஷயத்தை அனுபவிக்காமையே நாம் அந்த விஷயத்தினுடைய அர்த்தங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நாம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அதை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல அந்த விஷயத்த நம்ம கோத்ரூ பண்ணும்போது இல்லை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம லைஃபுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் எப்படி செய்திருத்தல் வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று குறை கூறியவர்களின் வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவரிடமிருந்து பொறுப்பேற்றவருக்கு சொல்வது போல், எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும், அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார். எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும், அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார். இந்த விஷயத்தை நான் ரீசெண்டாக மீன்ஸ் நேற்று கூட என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து இந்த விஷயத்த நான் கேட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சாதான் அது தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் இந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம், பட் எந்த விஷயம் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு. செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும். ஏனென்றால் ஒருவர் களத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் எதிரே நிற்கும் கும்பலில் உள்ளவர்களின் கண்களுக்கு புலனாவதில்லை. நிறுவனத்தின் பரந்த நிலை காரணமாக தோன்றும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகள், குறுகிய கால முதலீட்டாளர்கள், தணிக்கைகள், தொழிலாளர் சங்கங்கள், வேரூன்றி கிடக்கும் அதிகாரத்துவம் போன்றவற்றை சமாளிப்பது அவ்வளவு எளிதான காரியமாகாது. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பெரிய பிஸ்னஸ் மேனா, பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றதாலும் சரி, இல்லை நம்ம ஒரு இடத்துல ஒர்க் போறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸை இந்த இடத்துல நாம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா எந்த விஷயங்களும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம என்ன புரிந்து கொண்டு வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? மேலும் நேராக செயலில் இறங்காவிட்டால் எதிர்வரும் விளைவுகளின் தீவிரத்தை அளவிட முடிவதில்லை. இம்லெட்டிலிருந்து பொறுப்பேற்றவரும் அடுத்த 14 மாதங்களுக்குள்ளாகவே இது குறித்து அறிந்து கொண்டார். பெரும்பாலானவை
கொள்கை அளவில் இருக்கும்போது எளிதாக தெரிந்தாலும் செயலாக்கம் உட்படும் போது கடினமாகின்றன. சில சமயங்களில் இதற்கான காரணமாக அமைவது நம்மீதான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. பெரும்பான்மையான நேரங்களில் அதற்கான காரணம் வெற்றிக்கான விலையை நம்மால் தீர்மானிக்க இயலாத நிலைமையே ஆகும். அத்தகைய நிலை அந்த விலையை தரவிடாது நம்மை தடுக்கின்றது. கடந்த 50 ஆண்டுகளில் 2018ஆம் ஆண்டு வரை கூட்டுத்தொகையால் 119 மடங்கு உயர்ந்துள்ள S&P 500 குறியீடு, அதாவது அந்த பங்கு சந்தை அந்த குறியீடு விலை சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் செய்திருக்க வேண்டியவை எல்லாம் முதலீடு செய்துவிட்டு ஹாயாக உட்கார்ந்து இருப்பதுதான். ஆனால் உண்மையில் நீங்கள் ஈடுபடாத போது மட்டுமே முதலீடு வெற்றிகரமாக தெரியும். பங்குகளை நீண்ட காலத்திற்கு வைத்திருங்கள் என்பதை தான் நீங்கள் கேட்பீர்கள். அது நல்ல ஆலோசனையும் தான். ஆனால் பங்கு சந்தை வீழும்போது எப்படி நீண்ட காலம் பங்குகளை காப்பாற்றுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மற்றவை போலவே வெற்றிகரமாக முதலீடு செய்வதற்கும் ஒரு விலை உள்ளது. ஆனால் அதன் மதிப்பு பணத்தால் அறியப்படுவது இல்லை. அதன் நிலையற்ற தன்மை, அச்சம், சந்தேகம், வருத்தம் போன்றவற்றை கொண்டது. நேருக்கு நேர் எதிர்கொள்ளாத வரை இவை அனைத்தையும் நீங்கள் மிக எளிதாக புறம் தள்ளலாம். முதலீட்டுக்கும் ஒரு விலை உள்ளது என்பதை நாம் உணராத நிலையில்தான் கையில் எதுவுமே இல்லாது எதையோ நீங்கள் பெற விளைகிறீர்கள். அது கடைகளில் திருடுவது போன்றது. எப்போதுமே நடக்காத ஒன்று. உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டும் என்று கொள்வோம். புதிய காரின் விலை $30,000. உங்களிடம் 3 வழிகள் உள்ளன. $30,000 செலவழிக்கலாம், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய கார் ஒன்றை பார்க்கலாம், அல்லது திருடலாம். இந்த உதாரணத்தில் 99% மூன்றாவது வழியை தேர்வு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் திருடுவதால் வரும் விளைவுகள் பயங்கரமானவை. ஆனால் உங்கள் ஓய்வு திட்டமாக அடுத்த 30 ஆண்டுகளில் 11% ஆண்டு வருவாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விளைகிறீர்கள் என்று கொள்வோம். அத்தகைய பரிசு நீங்கள் விலை கொடுக்காமல் கிடைத்து விடுமா என்ன? கண்டிப்பாக இல்லை. உலகம் எப்போதுமே அத்தகைய நிலையை சாதகமாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு விலை அதோடு சேர்ந்து உள்ளது. கண்டிப்பாக நாம் செலுத்தியே ஆக வேண்டும். இந்த விஷயத்தில் சந்தையிடமிருந்து எப்போதுமே ஒரு விதமான குத்தல் இருந்து கொண்டே இருக்கும். பெருத்த வருவாயை தந்துவிட்டு மிக குறுகிய அவகாசத்தில் நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் வலித்தெடுத்து கொள்ளும் ஈவுத்தொகை கூட திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. டாவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 1950 ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை ஆண்டொன்றுக்கு 11% திருப்பி தந்துள்ளது. ஆயினும் அந்த காலகட்டத்தில் வெற்றிக்கான அந்த விலை மிகவும் அதிகமானது. மற்ற பொருட்களைப் போலவே வருவாய் அதிகமானால் கொடுக்கும் விலையும் அதிகமாகத்தான் இருக்கும். 2002ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை நெட்ஃபிளிக்ஸ் பங்கு 35,000% திருப்பி தந்துள்ளது. இருந்தும் அதற்கு முன்னர் இருந்த மிக அதிக மதிப்பிலிருந்து 94% நாட்கள் குறைவாகவே வர்த்தகம் நடந்துள்ளது. இதுதான் முக்கியமான செய்தியாகும். உங்கள் காரை போன்றே உங்களிடம் சில வழிகள் உள்ளன. நிலையற்ற தன்மையையும் எழுச்சியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையை தரலாம். இல்லையென்றால் வேறேதேனும் நிலைச்சொத்தை தேர்வு செய்து பழைய காரை வாங்குவது போன்று அதில் உங்கள் முதலீட்டை செய்திருக்கலாம். அல்லது காரை திருடுவது போன்றது இது செய்யலாம். நிலையற்ற தன்மையை புறக்கணித்துவிட்டு வரும் வருவாயை மட்டும் கணக்கில் கொள்ளலாம். முதலீடு செய்யும் பெரும்பாலானவர் அந்த 3வது முறையைத்தான் பின்பற்றுகின்றனர். நல்ல நடத்தையுடனும் அரசின் விதிகளை மதிப்பவருமாய் இருந்தாலும் காரை திருடுபவர் போன்று விலையே கொடுக்காமல் சில புரட்டு வேலைகளையும் திட்டங்களையும் கொண்டு பணம் ஈட்ட விளைகிறார்கள். வாங்கியும் விற்றும் வர்த்தகம் செய்கிறார்கள். அடுத்த சரிவு வருவதற்கு முன்னர் தன்னுடைய பங்குகளை விற்க முனைகிறார்கள். அடுத்த உயர்வு வருவதற்கு முன்னர் வாங்கவும் விளைகிறார்கள். மிக குறைந்த அளவு அனுபவம் உடைய முதலீட்டாளர்களும் சந்தையில் நிலையற்ற தன்மை என்பது சகஜமானது என்பதை அறிவார்கள். இருந்தாலும் பெரும்பாலானோர் அடுத்த தர்க்கரீதியான முனைவை எடுக்கிறார்கள். அது நிலையற்ற தன்மையை புறக்கணிக்கும் நிலை. விலையை தராமலேயே விளைவுகளை எதிர்பார்க்கும் அவர்களுக்கு தெய்வங்களும் துணை போவதில்லை. சில கார் திருடர்கள் வேண்டுமானால் பிடிபடாமல் போகலாம். ஆனால் பெரும்பான்மையான திருடர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். முதலீட்டிலும் அவ்வாறேதான். மார்னிங் ஸ்டார் ஒருமுறை குறிப்பிட்ட பரஸ்பர நிதி திட்டங்களின் வளர்ச்சியை ஆய்ந்தது. அது பங்குகளிலும் பத்திரங்களிலும் மாறி மாறி சாதகமான நேரங்களில் முதலீடு செய்யும் திட்டம். அதன் மூலம் சந்தையின் வருவாயை மிக குறைந்த இடர்களுடன் அதிகரிக்க திட்டமிட்டது. அவர்கள் விலை கொடுக்காமல் வருவாய் அடைய முயன்றார்கள். அந்த ஆய்வு 2010ஆம் ஆண்டின் மத்தியிலிருந்து 2013ஆம் ஆண்டின் இறுதி வரை மேற்கொள்ளப்பட்டது. அப்போதுதான் அமெரிக்க பங்கு சந்தை மிகுந்த வீழ்ச்சிக்குள்ளாகி மந்த நிலையை அடையும் காலம்
குறியீடு மேலும் 20% இழந்தது. எதிர்பார்க்கப்பட்ட தருணம் அது அவர்களுக்கான பேரொளி காலம். கேள்வி இதுதான்: தங்களுடைய காருக்காகவும் வீட்டுக்காகவும் உணவுக்காகவும் விடுமுறை பயணங்களுக்காகவும் விலை கொடுக்க தயங்காத மக்கள் நல்ல முதலீட்டு முறைகளுக்காக மட்டும் விலை கொடுப்பதை ஏன் அவ்வளவு கடுமையாக நிராகரிக்கிறார்கள்? அதற்கான எளிய விடை இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அண்ட் தென் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அது எனக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு. என்ன ரீசன் தெரியல, பட் ஓகே. ஐ ஹோப் எப்பவும் போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நம்மளுடைய வியூவர்ஸினுடைய சப்போர்ட்னால அடுத்தடுத்த வீடியோஸ் வெற்றிகரமாக எப்பவும் போல் செல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த லெசன்ஸ், அதாவது இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னடா இதெல்லாம் நமக்கு எப்படி இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இந்த பாயிண்ட்ஸ், இது எதுக்கு நம்ம லைஃப்க்கு, இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த பணம் சார் உளவியல் அப்படின்றது பணம் சம்பந்தமாக வித்தியாசமான பலதரப்பட்ட கோணங்களில் இருந்து நம்மளுடைய கருத்துக்களை பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. நிறைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது. இதெல்லாமே உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதற்கான எளிய விடை என்ன அப்படின்றாங்க. ஏன் முதலீட்டாளர்கள் முதலீட்டு விஷயங்களில் மக்கள் ஒரு விலை கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. முதலீட்டுக்கான விலையின் ஆதாயம் உடனே வெளியில் தெரிய வருவதில்லை. விலைக்கான அட்டை தெரிவதில்லை. அதனால் விலைக்கான ரசீது வரும்போது அது ஒரு நல்ல திட்டத்துக்கான விலை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது. அது ஏதோ செய்யக்கூடாததற்கான அபராதம் போன்று தெரிகிறது. பொதுவாக மக்கள் கட்டணங்களை காட்டினும் அபராதங்களில் இருந்து விலகி இருக்கவே பார்ப்பார்கள். நீங்கள் முன்னதாகவே முடிவு செய்து அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பீர்கள். சாலை விதிகளும் வருமான வரிகளும் குறித்து நீங்கள் ஏதேனும் தவறாக செய்தால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படுகிறீர்கள். தங்கள் சேமிப்பு குறையும் போதோ அல்லது அத்தகைய குறைவே அபராதம் என்று காணும் போதும் எல்லோருக்கும் இயல்பாக உடனடி பதிலாக அமைவது அதற்கான எதிர்கால அபராதங்களை தவிர்ப்பதே ஆகும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸு, அப்புறம் கோல்டு பாண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதை பற்றி தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்மளுடைய முழு ஒரு சேவிங் அமௌண்ட் எங்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே ஒரு ஷேரில் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் இது முடியும், இந்த அமௌண்ட் என்னால் இல்லைனாலும் ஓகே, இருந்தாலும் ஓகே, இப்போதைக்கு இந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட்டு கடன் வாங்கி வேற ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடன் வாங்கி இல்ல எனக்கு இப்போ அவசரமா தேவை இருக்கிறத கொண்டு போய் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருந்துடாதீங்க. பிகாஸ் அது நம்மளுக்கு வரல அப்படிங்கும்போது அதனுடைய பாதர் பண்றது நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய கொலாப்ஸை ஏற்படுத்திடும் இல்லையா. ஸோ தயவு செய்து புரிஞ்சு பண்ணுங்க. ஆனா தயவு செய்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அப்புறம் நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த 2-3 வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். சேமிப்பு எதற்காக, அந்த விஷயத்துக்காகவா இந்த விஷயத்துக்காகவா அப்படின்னு இல்லாமல் சேமிப்புக்காகவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். ஓகேவா, அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக தான் இருந்தது. அதுவும் எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பணம் சார் உளவியல் ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் தென் சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகமும் இப்போ முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பார்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் முடிய போகுது. ஆல்ரெடி ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எந்த புத்தகம் போடலாம் அப்படின்றத நான் உங்ககிட்டயே ஒரு போடலாம் நெக்ஸ்ட் நாளைக்கு இல்லை நாளைக்கு போடுறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எப்பவும் போல எந்த புத்தகத்துக்கு அதிக ஓட்ஸ் விழுகுதோ அந்த புத்தகத்தை நாம அடுத்த வீடியோஸா போடலாம். ஓகேவா? ஓகே, இது மிகச் சாதாரணமாக கூட தெரியலாம். ஆனாலும் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படுவது அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய கட்டணமே தவிர அது அபராதம் ஆகாது என்னும் கோணத்திலான பார்வை முக்கியமானது. அதுவே உங்களை மிக நீண்ட காலத்திற்கு நிலைக்க செய்து உங்கள் முதலீடுகளிலிருந்து வருவாயை பெற வழி செய்யும். சில முதலீட்டாளர்கள் இந்த மனநிலையில் இருக்கலாம். என் சேமிப்பிலிருந்து 20% நான் இழைக்கிறேன் என்றாலும் பரவாயில்லை. இது புதிதாக முதலீடு செய்பவர்களுக்கு 2 மடங்கு உண்மையானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் 20% சரிவை கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை கட்டணமாக பார்த்தால் விஷயம் வேறு விதமாக புலப்படும். டிஸ்னிலேண்ட் நுழைவு
கட்டணத்தின் மதிப்பு $100. ஆனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் முழு நாள் அனுபவிக்கும் அந்த கேளிக்கையை மறக்க மாட்டீர்கள். கடந்த ஆண்டில் ஏறக்குறைய 18 மில்லியன் மக்கள் இந்த நுழைவு கட்டணம் அந்த மதிப்புடையதுதான் என்று உணர்ந்தனர். வெகு சிலரே அந்த $100 கட்டணம் என்பதை தண்டனையாகவோ அல்லது அபராதமாகவோ பார்த்தனர். எதை இழந்து எதை பெறுகிறீர்கள் என்று நீங்கள் உணர்வதின் மூலம் நீங்கள் வாங்கும் பொருளின் மதிப்பு அமைகிறது. எதுவும் இலவசம் இல்லை அப்படின்ற இந்த டாபிக்கோட டைட்டில் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ புரியுதா? எதுவும் இலவசம் இல்லை. ஓகேவா? அதற்கான உரிய ஒரு விஷயத்தை நாம் செலுத்தி தான் ஆகணும். இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய உணர்வுகளுக்கும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய பிரதிபலிப்புக்கும் சரி, எல்லாத்துக்குமே அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? முதலீட்டிலும் அப்படித்தான். சந்தையின் ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு வகையான கட்டணமே, அது அபராதம் ஆகாது. சந்தையின் வருவாய் என்பது எப்போது விலை இல்லாமல் கிடைத்தது இல்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. டிஸ்னிலாண்டின் அந்த கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது போன்று பங்கு சந்தையிலும் அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. நீங்கள் உங்கள் இடத்தில் நடக்கும் போது நிகழ்வுகளுக்கு செல்லலாம். அங்கே கட்டணம் வெறும் $10 இருக்கலாம். இது 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய விலை இதுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அதே மீனிங்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் சரி. அல்லது விலை ஏதும் தராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தை நன்றாகத்தான் செலவழிக்கப் போகிறீர்கள். ஆனாலும் பொதுவாக எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடிதான் உங்களுக்கு கிடைக்கும். சந்தையும் அதை போன்றதுதான். ஏற்றத்தாழ்வு, நிலையற்ற தன்மை இவற்றுக்கான கட்டணம் விளைவுகளை பெறுவதற்கான விலையே ஆகும். அதிலிருந்து வரும் வருவாய் கையில் இருக்கும் பணம் அல்லது பத்திரங்களிலிருந்து வருவதை காட்டிலும் அதிகமானதே. ஓகேவா? சந்தைக்கான கட்டணம் மதிப்பு மிக்கது என்பதை உணர்தலை வெல்வதற்கான வழிமுறை ஆகும். ஏற்றத்தாழ்வு, நிலையற்ற தன்மை ஆகியவற்றை முறையாக சமாளிக்க உதவும் ஒரே வழி அதோடு மல்லுக்கு நிற்பது அல்ல, அது விளைவுகளை பெறுவதற்கான கட்டணம் என்பதை உணர்தலே ஆகும். அது நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சில நேரங்களில் டிஸ்னி லேண்டில் மழையும் பெய்யத்தான் செய்கிறது. நுழைவு கட்டணத்தை அபராதம் என்று நினைத்தால் அந்த ஜாலத்தை என்றுமே நீங்கள் அனுபவிக்க இயலாது. அதற்கான விலையை கண்டுபிடியுங்கள், பின்னர் அதை செலுத்துங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.